அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவன் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமீன். இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் குமாரனே தேவராஜ்யம். இப்போது இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது, எதற்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினது, அவருடைய ராஜ்யம், கிறிஸ்துவே தேவனுடைய ராஜ்யம். இந்த கிறிஸ்துவை எதற்காக பூமிக்கு அனுப்பினார்? தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறதுன்னா பாவிகளிடத்தில் தான். அந்த பாவிகளை மீட்டெடுக்க தான் கிறிஸ்து இந்த வேளையில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் பிதாவினிடத்தில். இங்கே லூக்கா 5ஆம் அதிகாரம் 31வது வசனமும் 32வது வசனமும் இங்கே இயேசு சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகம் உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை. இங்கே வியாதிப்பட்டு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு வைத்தியர் தேவை, சுகமாக இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. அதே வார்த்தை தான் 32வது வசனத்தில் சொல்கிறாரு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 32, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னா, நாம் ஞாயிற்றுக்கிழமை சபையில் இருக்கிறோம். சபை கிறிஸ்து. நம்ம எல்லாருமே சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரே கிறிஸ்து மட்டும்தான் அங்கே இருக்கிறாரு. நாம் எல்லாம் அவருடைய சரீரத்தின் அங்கம். ஒரே கிறிஸ்து மட்டும்தான். அங்கு என்ன ஆகிறோம்னா, ராஜ்யம், தேவனோட ராஜ்யம் கீழே இறங்கி வந்தது, கிறிஸ்துடைய ராஜ்யம். அந்த கிறிஸ்து கூட சரீரத்தை நம்ம இருக்கும்போது சபையில் ஒரே கிறிஸ்து இருக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு குடிகாரர் குடிச்சிட்டு மேலே வர்றாரு. மேலே அவர் உட்கார்றாரு. இதை நாம் எப்படி காண்போம்? இதை நாம் என்னவாக எடுத்துக்கொள்வோம்? இங்கே காரியத்தை பார்த்தீங்கன்னா, அவர் குடிகாரர் தான். அவருக்கு படுத்து கிடக்கிறதுக்கோ பல இடத்துல சண்டை போடுறதுக்கோ நிறைய இடம் இருக்குது. ஆனாலும் அவர் எங்கு தேடி வந்தார்? அவர் குடியான போதையில் இருந்தாலும் அவர் தேடி வந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்துவினிடத்தில் தான். அந்த கிறிஸ்து அவருக்கு வேண்டிதான் இறங்கி வந்தது. நாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீதிமான்கள், நமக்கு அல்ல. ஏன்னா நம்ம ஏற்றுக்கொண்டாச்சு, நம்ம நீதிமான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீதிமான். அப்போ அவர் செய்கிற காரியம், போதையில் இருக்கிற அவர் செய்கிற காரியம், அவருடைய உலகத்துக்கு அவர் பாவி. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த போதையில் இருக்கிற இவருக்கு வேண்டி தானே இறங்கி வந்த. இவரை போல கோடான கோடி இனங்கள், குடி மாத்திரமல்ல அநேக பாவ செயல்கள், பலவீனத்தில் வீழ்ந்திருக்கிறவர்களை மீட்டெடுக்க தான் வந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளுடைய ரியாக்ட் எப்படி இருக்கும்? தேவனோட ராஜ்யத்தில் நம்ம இருக்கிறோம் போது அவருடைய சரீரத்தின் அங்கமாக இருக்கிற நம்மளுடைய ரியாக்ட் எப்படி இருக்கணும்னா, அன்பு மட்டும்தான் வெளிப்படணும். ஏன்னா அவரை அண்டிக்கொள்ள வருவதற்கு அவர் வந்தார். அவர் மது அறிந்திருந்தாலும் அவர் அண்டிக்கொள்ளபடியாக வந்தது கிறிஸ்துவினிடத்தில். அப்போ நம்மளுடைய காரியம் என்ன இருக்குன்னா, உண்மையிலேயே அவரை அன்பாக நாம் அவர் மீது அன்பு செலுத்தும் போது கண்டிப்பாக வெளியில் கிடைக்காத ஒரு அன்பு தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது அவருக்கு கிடைக்கும்போது ஒரு மனம் திரும்புதல் கண்டிப்பாக உண்டாகும். நாமும் விரட்டி அடிக்கும்போது அவருடைய பலவீனத்திலிருந்து ஒரு நாளும் அவர் மீண்டு வெளிவருவதற்கு கடினம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றார்,
நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். அதனால் தேவனோட ராஜ்யம் குமாரனாகிய கிறிஸ்து தான். அதனால் நம்மளால் முடிந்த வரைக்கும் அன்பு காட்டுவோம். இந்த நம்முடைய அன்பின் வெளிப்பாடுனால, ஏன்னா நம்ம சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கம். இந்த அன்பு வெளிப்படும் போது கண்டிப்பாக நாமும் அவரை மீட்டெடுக்கலாம். சரி, இந்த நாளிலும் ஆவியானவரை நீ வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நன்றி செலுத்தும். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனே, உம்முடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.